நம்ம வீட்டு கடைக்குட்டிலாம் வளர்ந்து வந்து நம்மளுக்கு காஃபி, டீ, தோசைலாம் ஊற்றி கொடுத்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல. அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு கடைக்குட்டிங்க வந்து 2 பேருமே எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் டீ போட்டு தரது என்ன, இவங்க என்னோட குட்டி வாண்டோட உட்காந்து தோசைலாம் ஊற்றி கொடுக்குறது என்ன, இந்த அட்ராசிட்டியை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் நினைக்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க, இருக்கிறது ஒரு லைஃபு. அதில் உண்மையான பாசம் நம்மளுக்கு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையாக இருந்துட்டு போயிடுவோங்க, அவ்வளோதாங்க. அதை மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களும் நம்ம ஜாலியாக வச்சுட்டு போயிடுவோங்க. என்ன தத்துவம்லாம் பேசி முடிச்சிட்டேன்னா, இந்த தத்துவத்தோடு சேர்த்து ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாமா? இந்த ரெசிபி நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னா, குக் வித் கோமாளியில் தான் நான் பார்த்தேன். இதே ரெசிபியை தான் என் அக்கா வந்து செய்யடி நல்லாயிருக்கும், குட்டீஸ்லாம் வந்திருக்காங்களே, நான் ட்ரை பண்ணிட்டேன், நீயும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லியிருந்தா. இது எப்படின்னா, நம்ம நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க. ஹெட்சன் தயிர் கிடச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அது கிடைக்கலன்றனால இந்த தயிரை நல்லா வடிகட்டி நான் எடுத்து வச்சுட்டு அதில் நல்லா மாம்பழத்தையும் சீனியும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற குட்டி டம்ளரை எடுத்து அதிலே தான் ஊற்றி வச்சு நல்லா ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்சுட்டேன். இதோடைய டேஸ்ட் வந்து அப்படியே மாம்பழ ஐஸ்கிரீம் மாதிரியே தான் இருந்தது. ஆனால் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நான் வந்து புளிக்காத தயிர் தான் எடுத்துக்கிட்டேன். வழக்கம் போல் நான் ஒரு குட்டி வாக்கும் என் பையன் வந்து சைக்கிள் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.